ஏங்க தப்பு செஞ்சது நம்ம, அது நம்ம தான் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் கால் அட்டென்ட் பண்ணி பேசுங்க. பேசுங்க, லவுட் ஸ்பீக்கர் வைங்க. ஹலோ அண்ணா, என்னண்ணே நீங்க இன்னுமா வீட்டுக்கு போகல? கார் ஓட்டிட்டு இருக்கீங்களா? அது இல்லம்மா, நான் வீட்டில் தாம்மா இருக்கேன். அப்பாடா, வேற ஒன்றும் இல்லைண்ணே. நம்ம ஐயாவுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அவர் இப்போ நல்லா இருக்காரு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. என்ன எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், அப்படியாங்கிறீங்க? ஐயாவுக்கு ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையா, டாக்டர் இப்ப வயித்தை சுத்தப்படுத்திட்டாங்களாம். இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு? உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுங்க அண்ணா, லைன்ல இருக்கீங்களா? இருக்க நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க அண்ணா, என்னாச்சு? அக்காக்கு எதுவும் உடம்பு முடியலையா? அவசரமா வீட்டுக்கு போனீங்களே? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அது என்னன்னு சொல்லுங்க. நீ அந்த ரஞ்சித்தோட போனை சார்ஜ் போட்டிருந்தல்ல, அது காணுமா? காணுமா? அண்ணே, அத நானு. பதட்டப்படாத நந்தினி, அது வேற எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அது நாங்க தேடி பார்த்து எடுத்துருவோம். நீங்க எங்க தேடினாலும் அது கிடைக்காது. என்னமா சொல்ற? ஆமாண்ணே, அந்த போனை நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அது என் கையில தான் இருக்கு. எப்படி? நான் உங்க கூட கிளம்பினேனா, அங்கிருந்து இந்த போனை இங்கே விட்டுட்டு போனா சரியா வருமா? இல்ல, நிச்சயமா அந்த ரஞ்சித் எப்படியாவது மோப்பம் பிடிச்சு வந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவான். கெஸ்ட் ஹவுஸுக்கு போனவன் ராத்திரியோட ராத்திரியா போன் எடுத்துட்டு போக வந்தான்ல, இங்க வந்து இந்த போன் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த போனை நம்ம கண்ணை விட்டு போகாம பார்த்துட்டே இருக்கணும். அந்த போனை அங்கேயே விட்டுட்டு வந்தா சரி வராது. நிச்சயமா அந்த ரஞ்சித் எப்படியாவது மோப்பம் பிடிச்சு வந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவான்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸுக்கு போனவன் கூட ராத்திரியோட ராத்திரி அந்த போன் எடுத்துட்டு போக வந்தான்ல, இங்க வந்து போன் எடுத்துட்டு போக எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த போனு நம்ம கையை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை விஜி. நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் தான் எடுத்தேன். அது என்கிட்ட தான் இருக்கு. அப்பாடா, ஒரு நிமிஷம் நாங்க கதி கலங்கி போயிட்டோம் நந்தினி. நீ கஷ்டப்பட்டு போன் எடுத்து கண்டுபிடிச்சதெல்லாம் எங்க வீணா போயிடுமோன்னு நாங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். அது எப்படிக்கா நான் விட்டுருவேன்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்க்கா. இந்த போனை என் உயிரே போனாலும் நான் விட மாட்டேன். சரி சரி, அங்க சூர்யா சார் என்ன தேடிட்டு இருப்பாரு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. அப்பாடா, நம்ம நந்தினி பயங்கர புத்திசாலி தான் விஜி. இதே வேகத்துல போனா அந்த கேடு கட்ட ரஞ்சித் நம்பூர் ஜெயில களி திங்கிறது உறுதி. ஆமாங்க. அந்த நந்தினி அவ்வளவு பெரிய புத்திசாலியா? கண்ணு முன்னாடி தான் சார்ஜ் போட்டா. நான் போய் பாக்குறப்போ அது காணும். எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அதை அவளே எடுத்துட்டு போயிருப்பாளா? எப்படி? அப்படின்னா நான் அவளை ஃபாலோ பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி? அவ பயங்கரமான கேடியா இருக்கா, எனக்கு சமமான புத்திசாலியா இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பென்ட்ரைவ் விஷயத்திலே அவ என்ன ஆட்டம் காட்டினா? என் கண்ணு முன்னாடி தான் அந்த சாமி படத்துக்கு பின்னாடி பென்ட்ரைவ் வச்சா. அதுக்கப்புறம் அது காணும். லாஸ்டா அந்த சேலை முந்தானியில வச்சு எடுத்துட்டு போய் சூர்யா கையில கொடுத்தா. அதேதான், அவ மனசுல சந்தேகம் இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. டேய் ரஞ்சித், புரிஞ்சுக்கூடா, நீ ஒரு சாதாரண இடியட் கூட மோதல.
உனக்கு ஈக்குவலான புத்திசாலியா இருக்கிறா இந்த நந்தினி.